வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸ் வந்து நம்ம +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கான கெமிஸ்ட்ரி கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இனிமேல் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து +2 கெமிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கெமிஸ்ட்ரியே வரும். அது உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை கூட இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது +2 கிளாஸில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஆல்கஹால்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் ஆர் நத்திங் பட் ஆல்கஹால்ஸ். ஸோ 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் நிறைய ஃபங்க்ஷனல் குரூப் வந்து படிச்சிருப்பீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். அதில் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப் தான் ஆல்கஹால். இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர். ஸோ இந்த சாப்டரில் நாம் 2 ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், ஒன்று வந்து ஆல்கஹால் ஃபேமிலி, அனதர் ஒன் இஸ் ஈத்தர் ஃபேமிலி பற்றி நாம் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ரைட், இதில் முதல்ல நாம் வந்து ஆல்கஹால்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈத்தர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பொதுவாக நம்ம ஆல்கஹால் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் OH குரூப் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கோ அதை நம்ம வந்து ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆல்கஹாலுடைய ஜென்ரல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ROH அப்படின்னு எழுதணும். இதுதான் வந்து அதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா. இந்த R அப்படின்றது இது வந்து அல்கைல் ஆர் அரைல், ஓப்பன் செயின் ஆர் க்ளோஸ்டு செயின் அப்படின்னு நாம அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஆர்கானிக் பார்ட். இந்த ஆர்ன்றது ஒரு ஆர்கானிக் பார்ட். இதில் கார்பன் இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்டில் நமக்கு என்ன கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH குரூப் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லணும். த ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஆல்கஹால் இஸ் ROH அண்ட் த ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் OH அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் OH குரூப் வந்து கனெக்ட் ஆயிருக்கோ அதை நம்ம ஆல்கஹால், இதை நம்ம ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், இதுவே நம்ம பேசஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. பேசஸ் அப்படின்னு சொன்னால் சோடியம் ஹைட்ராக்சைட், பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் இல்லையா, கால்சியம் ஹைட்ராக்சைட், இதெல்லாம் நம்ம பேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. எந்த ஒரு காம்பவுண்டில் OH குரூப் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம பேஸ் அப்படின்னு ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே OH வந்து ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த OH குரூப் வந்து ஹைட்ராக்சில் குரூப் வந்து மெட்டலோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சோடியம், பொட்டாசியம், கால்சியம் எல்லாம் மெட்டல். இந்த மெட்டலோட அந்த ஹைட்ராக்சில் குரூப் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் போது அது நம்ம பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல இந்த ஹைட்ராக்சில் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு அல்கைல், அரைல், இந்த மாதிரி ஒரு அரோமேட்டிக் பார்ட்டோட OH குரூப் கனெக்ட் ஆகிருக்கும் போது நம்ம அதை ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். அப்போ நீங்கள் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எங்கெல்லாம் OH இருக்கோ அதை நம்ம பேசஸ் அப்படின்னு முன்னாடி கிளாஸில் படித்தது, அது வந்து வித் மெட்டல்ஸ். ஸோ இது வந்து OH குரூப் வந்து கனெக்டிங் வித் கார்பன். கார்பன் ஒரு நான் மெட்டல், இது ஒரு ஆர்கானிக் பார்ட். அப்போது எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் OH குரூப் வருதோ அதை நம்ம ஆல்கஹால் ஃபேமிலி அப்படின்னு சொல்லணும். ஓகே, ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போது நாம் ஒரு ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கிறோம். சிம்பிள் ஹைட்ரோ கார்பன் வந்து மீத்தேன். உங்களுக்கு எல்லாருக்குமே மீத்தேன் தெரியும். 10th நீங்கள் இந்த ஃபார்முலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, +1 படிச்சிருப்பீங்க. இந்த மீத்தேன் ஒரு ஹைட்ரோ கார்பன். இந்த மீத்தேனில் எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கன்னா 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து 4 கோவலன்ட் பாண்டில் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். இது ஒரு சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மீத்தேனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை நீங்கள் எடுக்கிறீங்க, ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாம் ஒரு OH குரூப் நம்ம போடுறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போது மீத்தேனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன போடுறீங்க, நாம் ஒரு OH குரூப் போடுறீங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும், CH3OH அப்படின்னு சொல்லிட்டு வரும். CH3OH. இந்த காம்பவுண்டர் நேம் வந்து மெத்தில் ஆல்கஹால். மெத்தில் ஆல்கஹால். IUPAC நேம் வந்து மெத்தனால் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒரு ஆல்கஹால் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அல்கேனை எடுத்துக்கணும். மீத்தேன் வந்து ஒரு அல்கேன் எடுத்துக்கிட்டு
அதில் இருக்கிற ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்கே OH குரூப்பை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஆல்கஹால்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் பை OH குரூப் இன் ஆல்கேன்ஸ். புரிஞ்சு போச்சுங்களா? ஸோ அப்போ வெரி சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு காம்பவுண்டை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த ஹைட்ரோ கார்பன் பார்த்தீங்கன்னா இப்போ ஈத்தேன். ஈத்தேன் வந்து C2H6, இது ஈத்தேன். இந்த காம்பவுண்ட் வந்து மீத்தேன். ஓகே, இப்போ இந்த ஈத்தேன்ல டோட்டலாக எவ்வளோ ஹைட்ரஜன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா? இதில் ஒரு ஹைட்ரஜனை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ஸோ C2H5 ஒரு ஹைட்ரஜனை கட் பண்ணிட்டீங்கல்ல, அந்த பிளேஸில் நீங்கள் OH குரூப்பை போடுறீங்க. இதுவும் ஒரு ஆல்கஹால். இந்த ஆல்கஹால் தான் நம்ம என்ன சொல்லணும், ஈத்தைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஈத்தைல் ஆல்கோட இன்னொரு நேம் வந்து எத்தனால் அப்படின்னு சொல்லணும், எத்தனால். அப்போ நமக்கு ஆல்கஹால்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு ஹைட்ரோ கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த ஹைட்ரஜனை எடுத்துட்டு அந்த பிளேஸ்ல நம்ம OH போட்டு நமக்கு ஆல்கஹால்ஸ் ஃபார்ம் ஆயிடும். அப்போ வாட் ஆர் ஆல்கஹால்ஸ் ஆர் வாட் ஆர் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ்? The compounds which contain OH group as a functional group. The compound which contain OH group as a functional group are called alcohols or hydroxy compounds. எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் இந்த மாதிரி OH குரூப் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆல்கஹால்ஸ் ஆர் நத்திங் பட் ஹைட்ராக்சில் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ராக்சில் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு நீங்கள் ஆல்கஹாலை சொல்லணும். ரைட், இப்போ நம்ம ஒரு ஆல்கஹால்ஸ் எப்படி கிடைக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்க. சரி, ஒரு ஆல்கஹாலில் எப்போவுமே ஒன்லி 1 OH குரூப் தான் சப்ஸ்டிடியூட் பண்ணணுமா? அப்படி கிடையாது. சில ஆல்கஹாலில் வந்து மோர் தேன் 1 ஹைட்ராக்சில் குரூப் கூட இருக்கும். சிலதில் 2 OH குரூப் இருக்கும், 3 OH குரூப் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ இதான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் அதனுடைய ஜென்ரல் ஃபார்மில் வந்து ROH அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் அதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம OH அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அடுத்து பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஸோ ஆல்கஹால்ஸ் நம்ம மேஜராக எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலிஃபேட்டிக் ஆல்கஹால். அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ். செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் ஆல்கஹால். அரோமேட்டிக் ஆல்கஹால்ஸ். இப்போ அலிஃபேட்டிக் ஆல்கஹால் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஓப்பன் செயின். இது வந்து ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ். அதாவது கார்பன் வந்து லீனியராகவோ இல்லை பிரான்ச்டாவோ இந்த காம்பவுண்டில் இருக்கும். இப்போ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ். க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா அதில் வந்து பென்சீன் ரிங் வரும். பென்சீன் ரிங்கோட அந்த OH குரூப் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி வரும். இது நம்ம அரோமேட்டிக் ஆல்கஹால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மேஜராக நம்ம ஆல்கஹால்ஸை வந்து அலிஃபேட்டிக் ஆல்கஹால் அண்டு அரோமேட்டிக் ஆல்கஹால் அப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம். ரைட், இப்போது இந்த அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ் ஃபர்தராக நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஹைட்ரிக் ஆல்கஹால். ஃபஸ்ட்டு வந்து மோனோ ஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ். இன்னொன்று பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ். ரைட், இப்போ மோனோஹைட்ரிக் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோன்னா 1, மோனோன்னா 1, ஹைட்ரிக் அப்படின்னா OH குரூப். எந்த ஒரு ஆல்கஹாலில் ஒன்லி 1 OH குரூப் இருக்கோ அதை நீங்கள் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். த ஆல்கஹால் which contain only 1 OH group is called a monohydric alcohol. மோனோன்னா சிங்கிள், ஹைட்ரிக்னா OH. புரியுதுங்களா? ஓகே, monohydric. அப்போ this alcohol contains only 1 OH group. ஒரே ஒரு OH group மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொன்ன பாலின்னா மெனி இல்லைங்களா, ஹைட்ரிக்னா OH குரூப். எந்த ஒரு ஆல்கஹாலில் மோர் தேன் 1 OH குரூப் இருக்கோ அதை நம்ம பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். த ஆல்கஹால் which contain more than 1 hydroxyl group are called polyhydric alcohols.
இப்போ இந்த பாலிஹைட்ரிக்ல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஆல்கஹால்ல 2 OH குரூப் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன சொல்லணும், டைஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். டைஹைட்ரிக் ஆல்கஹால். This dihydric alcohol contains 2 OH groups. இதுல வந்து 2 OH groups இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் 3 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு, ஒரு ஆல்கஹால்ல 3 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நீங்க ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். ட்ரைஹைட்ரிக் மீன் which contains 3 OH groups. ஓகே, இப்போ ஒரு ஆல்கஹால்ல வந்து 4 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு அப்படின்னு சொன்னா டெட்ரா ஹைட்ரிக் ஆல்கஹால், 5 இருந்தா பென்டா ஹைட்ரிக் ஆல்கஹால், 6 இருந்தா எக்ஸா ஹைட்ரிக் ஆல்கஹால், அந்த மாதிரி நீங்க எழுதிக்கிட்டே போகலாம். ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைஏட், ட்ரைஏட், டெட்ரா, பென்டா, எக்ஸா இது எல்லாமே இதுல வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்ல வந்துடும். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அலிஃபாட்டிக் ஆல்கஹால் அப்படின்னு சொன்னா ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ். அந்த ஓப்பன் செயின் ஆல்கஹால்ஸ்ல வந்து 2 கேட்டகரி இருக்கு, மோனோஹைட்ரிக் அண்ட் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். Monohydric, this alcohol contains only 1 OH group. Polyhydric வந்து contain more than 1 OH group. If it contain 2 OH group, we can say it is called a dihydric alcohol. Which contain 3 hydroxyl group, we can say it is called a trihydric alcohol. Okay, next. இப்போ இந்த monohydric alcohol நாம further என்ன பண்ணலாம், இன்னும் 3 கிளாசிஃபிகேஷனா கொண்டு போகலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால். ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஆல்கஹால். இந்த பிரைமரி ஆல்கஹாலை நீங்கள் இந்த மாதிரி 1 டிகிரி அப்படின்னு போட்டுக்கலாம், 1 டிகிரி ஆல்கஹால். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹாலை நீங்கள் 2 டிகிரி அப்படின்னு போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து டேஷரி ஆல்கஹால். டேஷரி ஆல்கஹாலை 3 டிகிரி அப்படின்னு போட்டுக்கணும். அப்போது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு பிரைமரி, செகண்டரி அண்ட் டேஷரி ஆல்கஹால். ஓகே, இப்போ இந்த மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் பாருங்க. இப்போ CH3OH இதான் வந்து ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் ஆல்கஹால். மெத்தனால் CH3OH. அடுத்த மெம்பர் பார்த்தீங்கன்னா C2H5OH. இதுக்கு பேர் வந்து எத்தனால். இது வந்து மெத்தனால், இது வந்து எத்தனால். இங்க பாருங்க, இந்த ஆல்கஹால்ல ஒரே ஒரு OH குரூப் இருக்கு, இந்த ஆல்கஹால்லையும் ஒரே ஒரு OH குரூப் இருக்கு. அப்போ மெத்தனால், எத்தனால் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். அடுத்து CH2 டபுள் பாண்ட் CHOH. இந்த ஆல்கஹாலை நீங்க வினைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும், வினைல் ஆல்கஹால். ஸோ இந்த ஆல்கஹாலில் கூட ஒன்லி 1 OH குரூப் இருக்கு. ஆனால் இதில் டபுள் பாண்ட் வருதுனால இது வந்து ஒரு அன்சாச்சுரேட்டட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். இப்போ மேலே இருக்கிற மெத்தனாலும் எத்தனாலும் சேச்சுரேட்டடுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து அன்சாச்சுரேட்டட். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2OH and this alcohol is called allyl alcohol. அப்போ இது கூட டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இது நம்ம அன்சாச்சுரேட்டட். அப்போ வினைல் ஆல்கஹாலும் அலைல் ஆல்கஹாலும் நம்ம என்ன சொல்லணும், அன்சாச்சுரேட்டட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்றீங்க. இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 OH குரூப் தான் இருக்கு. அப்போ இது எல்லாமே எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலில் வருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த பக்கம் வாங்க. இந்த பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது டைஹைட்ரிக் ஆல்கஹால். ரைட், ஒரு டைஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 OH குரூப் இருக்கணும். அந்த ஆல்கஹாலில் வந்து 2 OH குரூப் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கார்பன் எடுத்துக்கிறேன், ஒரு கார்பன், இந்த கார்பனோட இன்னொரு கார்பன் நான் லிங்க் பண்ணுறேன். சரி, இப்போ இந்த மாதிரி 2 கார்பனில் என்ன பண்ணுறோம், இப்போ இந்த கார்பனில் நான் வந்து ஒரு OH குரூப் போடுறேன், இந்த கார்பனில் ஒரு OH குரூப் போடுறேன், அதே மாதிரி இந்த கார்பனில் ஒரு OH குரூப் போடுறேன். இதுதான் டைஹைட்ரிக் ஆல்கஹால். 2 OH போட்டிருக்கு இல்லையா, டைஹைட்ரிக் ஆல்கஹால். ரைட், இப்போ இந்த காம்பவுண்ட்ல இந்த கார்பன்ல ஒரு OH, இந்த கார்பன்ல ஒரு OH போட்ட மாதிரி இப்போ இந்த கேஸ்ல பாருங்க, இப்போ நான் இங்க ஒரு OH குரூப் போடுறேன், இங்க ஒரு OH குரூப் போடுறேன். ஓகே, இதுல கூட 2 OH குரூப் இருக்குல்ல, இதை கூட நம்ம டைஹைட்ரிக் ஆல்கஹால் சொல்லலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆல்கஹால்ல 2 OH குரூப் இருக்கணும். ஒரு டைஹைட்ரிக் ஆல்கஹால்னா 2 OH குரூப் இருக்கணும்.
அந்த ரெண்டு OH குரூப் வந்து ஒரே கார்பன் ஆட்டத்தில் கனெக்ட் ஆக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி வராது. ஒரே கார்பனில் ரெண்டு OH குரூப் வந்து வராது. அது வந்து அன்ஸ்டேபிள். அப்போது ரெண்டு OH குரூப் எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கார்பனில் கனெக்டாக இருக்கணும். டிஃப்ரெண்ட் கார்பன்ன்றது ஒன்று அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டம் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் கார்பன் ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 3 கார்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கார்பனில் ஒரு OH இந்த கார்பனில் ஒரு OH கூட இருக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஆல்டர்னேட்டிவ் கார்பனில் அந்த ரெண்டு OH குரூப் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த OH குரூப் வந்து உங்களுக்கு அட்ஜசன்ட்டில் கூட இங்கே இருக்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது ஒரு டைஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொன்னால் இந்த ஆல்கஹாலில் ரெண்டு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கணும். ரெண்டு ஹைட்ராக்சில் குரூப்புமே டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டத்தில் இருக்கணும். ஒன்று வந்து அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டம், ஆல்டர்னேட்டிவ் கார்பன் ஆட்டம், ஆர் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் அந்த OH குரூப் வந்து இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எங்கேயுமே வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கார்பனில் ரெண்டு ஹைட்ராக்சில் குரூப் கனெக்டாக இருக்கும்போது இந்த காம்பவுண்டு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். இந்த மாதிரி பிராக்கெட் போட்டால் அது அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த OHம் இந்த Hம் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிட்டு வாட்டராக வெளில போயிடும். புரியுதுங்களா? வாட்டராக வெளில போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் பாண்ட்ஸ் ஓவாக மாறி போயிடும். இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு டபுள் பாண்டாக மாறும். இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கார்போனைல் குரூப். கார்போனைல்னால் ஒரு ஆல்டிகைடாவோ இல்லை கீட்டோனாவோ மாறி போயிடும். அப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டைஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொன்னால் அதில் அந்த ரெண்டு OH குரூப் வந்து டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும், இல்லை இந்த மாதிரி இருக்கணும், இல்லை ஆல்டர்னேட்டிவாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்காது. The two hydroxyl group at the same carbon atom is unstable. ஓகே, இப்போ அடுத்து வாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டைஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு என்ன பண்ணோம்? ரெண்டு கார்பன் எடுத்துக்கிறீங்க. ஒன்று இன்னொரு கார்பன், ரெண்டு கார்பன் எடுத்துக்கிறீங்க. அப்போ இந்த கார்பனில் ஒரு OH போடணும், அதே மாதிரி இந்த கார்பனில் ஒரு OH போடணும். சேம் கார்பனில் ரெண்டு OH போடக்கூடாது. ஓகே, ரைட். இப்போ இந்த கார்பன் வேலன்சி என்ன? கார்பன் வேலன்சி வந்து 4 இல்லைங்களா? கார்பனுக்கு டோட்டலாக வந்து 4 பாண்ட்ஸ் இருக்கணும். இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கங்க. இந்த கார்பனுக்கு ரெண்டு பாண்டு தான் இருக்குது. இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு தான் இருக்குது. ரெண்டு பாண்டு தான் இருக்குது. எத்தனை பாண்டு ஷார்ட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 2 பாண்ட் ஷார்ட்டேஜ். டோட்டலாக 4 பாண்ட்ஸ் இருக்கணும். வேலன்சி வந்து 4. பட் இப்போதைக்கு எவ்வளோ பாண்ட் இருக்குது? 2 பாண்டு தான் இருக்குது. அப்போ மீதி 2 பாண்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்? 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை போட்டுக்கணும். இப்போ நீங்கள் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் போட்டிங்கன்னா இது ஒரு 2, இந்த பாண்ட் ஒரு 1 + 1 2, டோட்டல் வந்து வேலன்சி வந்து 4 கனெக்டட். அதே மாதிரி இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கிறீங்க. இந்த கார்பனுக்கு இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. 2 பாண்டு தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் எத்தனை பாண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 more பாண்ட்ஸ் இருந்தால் தான் வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ இந்த இடத்துல அந்த 2 பாண்ட்ஸ் பதில் என்ன போட்டுக்கிறீங்க கேட்டிங்கன்னா 2 ஹைட்ரஜன் போட்டுக்கிறீங்க. ஸோ CH2OH சிங்கிள் பாண்ட் CH2OH. இதுக்கு பேர் வந்து எத்திலீன் கிளைகால். இதுக்கு பேர் வந்து எத்திலீன் கிளைகால். சிம்பிளி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகால் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? அப்போ கிளைகால் அப்படின்னு சொன்னாலோ எத்திலீன் கிளைகால் அப்படின்னு சொன்னாலோ அது எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஹைட்ரிக் ஆல்கஹால். ஓகே, இப்போ அடுத்து வாங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். எந்த ஒரு ஆல்கஹாலில் 3 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கோ அதை நம்ம ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாருங்க, 3 கார்பன் எடுத்துக்கங்க. 1 2 3 கார்பன்ஸ் எடுத்துக்கிறோம். எதுக்காக 3 கார்பன்ஸ் எடுக்கிறீங்க? 3 OH குரூப்பை நீங்கள் போடணும். ஏன்னா ஒவ்வொரு OH குரூப்பும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டத்தில் தான் போட்டாகணும். வேறு வழி இல்லை இல்லையா? ஒரே கார்பனில் நீங்கள் 2 OH போடக்கூடாது. அப்போது ஒரு ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொன்னால் 3 OH குரூப் இருக்கணும். 3 OH குரூப்பும் டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டத்தில் இருக்கணும். போட்டிங்களா? இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கங்க. எத்தனை பாண்ட்ஸ் இருக்கு? 1 + 1, 2 பாண்டு தான் இருக்கு. எவ்வளோ பாண்டு ஷார்ட்டேஜ்? 2 பாண்டு ஷார்ட்டேஜ். அப்போ இங்கே 2 ஹைட்ரஜன் போட்டுக்கணும், CH2OH. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த கார்பனில் 1 2 இங்கே ஒரு பாண்ட் இருக்கு, 3 பாண்ட்ஸ் இருக்கு. 1 2 3 பாண்ட்ஸ். அப்போ டோட்டல் வந்து 4 இல்லையா? 4ல் 3 பாண்ட்ஸ் போக மீதி ஒரு பாண்ட் ஷார்ட்டேஜ் வருது இல்லைங்களா? அந்த பிளேஸில் என்ன போட்டுக்கிறீங்கன்னா ஹைட்ரஜன் போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் இந்த கார்பன் எடுத்துக்கங்க. இந்த கார்பனுக்கு இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. 2 பாண்ட் தான் இருக்குது. மீதி எத்தனை பாண்ட்ஸ் தேவைப்படுது? 2 பாண்டு தேவைப்படுது. அந்த 2 பாண்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுக்கிறீங்க? 2 ஹைட்ரஜன் போட்டுக்கிறீங்க. அப்போது CH2OH, CHOH, CH2OH. This compound is called glycerol. This is called glycerol or glycerin அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் வந்து கிளிசரின் அப்படின்னு ஒரு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால்.
அப்போ ஒரு அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மோனோஹைட்ரிக் பாலிஹைட்ரிக், மோனோஹைட்ரிக்ல 1 OH, பாலிஹைட்ரிக்ல டைஹைட்ரிக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 OH, ட்ரைஹைட்ரிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 OH. So give 2 example of monohydric alcohol, methanol, ethanol. Give one example of dihydric alcohol, glycol. Give one example of trihydric alcohol, glycerol. ஓகே, இப்போ இந்த காம்பவுண்டுக்கு எப்படி IUPAC நேம் கொடுக்கிறது? இந்த கிளைகால் இருக்கு இல்லைங்களா, கிளைகாலுக்கு எப்படி IUPAC நேம் கொடுக்கிறது? CH2OH சிங்கிள் பாண்ட் CH2OH. இதான் வந்து கிளைகால், இதான் வந்து கிளைகால். இதுல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 2 கார்பன் ஆட்டம் இருக்கு இல்லைங்களா, 2 கார்பன் ஆட்டம் இருந்தா அந்த பேரண்ட் நம்ம என்ன சொல்லணும்? ஈத்தேன் அப்படின்னு சொல்லணும். ஒரு கார்பன் இருந்தா மீத்தேன், 2 கார்பன் ஆட்டம் இருந்தா ஈத்தேன், 3 இருந்தா ப்ரோபேன் சொல்றீங்க, ஈத்தேன். அப்போ 2 கார்பன்ஸ் இருக்கிறதுனால ஈத்தேன், 2 OH குரூப் இருக்கிறதுனால டயால், டயால் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? அப்போ இந்த டைஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் ஜெனரலா டயால்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ இந்த OH குரூப் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன், இந்த OH குரூப் வந்து நம்ம செகண்ட் கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இல்லை இதை ஃபர்ஸ்ட் அது செகண்ட் கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்போ ஒரு OH குரூப் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு, இன்னொரு OH குரூப் செகண்ட் கார்பன் இருக்கு. ஸோ நீங்க இங்க 1,2 அப்படின்னு போட்டுக்கணும். ஈத்தேன் 1,2 டயால். புரியுதுங்களா? ஈத்தேன் அப்படின்னா 2 கார்பன், டயால்னா 2 ஹைட்ராக்சில் குரூப். இந்த 1 and 2ன்றது பொசிஷன், எந்த இடத்துல அந்த OH குரூப் இருக்கு. ஒரு OH குரூப் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு, இன்னொரு OH குரூப் செகண்ட் கார்பன்ல இருக்கு. இதுதான் இதனுடைய IUPAC நேம். அப்போ வாட் இஸ் த IUPAC நேம் ஆஃப் கிளைகால் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈத்தேன் 1,2 டயால். சில டெக்ஸ்ட் புக்ல இந்த 1,2 முன்னாடி போட்டிருப்பாங்க, 1,2 ஈத்தேன் டயால் அப்படின்னு கூட உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளிசராலுக்கு எப்படி நேம் பண்றது? இப்போ கிளிசரால வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 கார்பன்ஸ் இருக்கு பாருங்க. 1, 2, 3 கார்பன். 3 கார்பன் ஆட்டம் இருந்தா அது என்ன சொல்லணும்? நீங்க ப்ரோபேன் அப்படின்னு சொல்லணும். ப்ரோபேன் 3 கார்பன் இருந்தா அதோட பேரண்ட் வந்து ப்ரோபேன். 1, 2, 3 கார்பன். ஓகே, இப்போ இந்த ப்ரோபேன்ல எத்தனை OH கனெக்ட் ஆயிருக்கு? 3 OH கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? அப்ப ட்ரையால், ட்ரையால். அப்போ இந்த ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால்ஸை நீங்க ட்ரையால்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே ரைட். இப்போ இந்த OH குரூப் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன். இந்த OH குரூப் செகண்ட் கார்பன், இந்த OH குரூப் தேர்ட் கார்பன். அப்போ பொசிஷன் எழுதுறீங்க. அப்போ ப்ரோபேன் 1, 2, 3 ட்ரையால். ஸோ திஸ் இஸ் த IUPAC நேம் ஆஃப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிசரால். ஓகே, அப்போ நீங்க இது வரைக்கும் நீங்க இந்த அலிஃபாட்டிக் ஆல்கஹால்ஸ்ல நம்ம சாப்டர்ல என்னென்ன ஆல்கஹால்ஸ் மெயினா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோஹைட்ரிக்ல வந்து மெத்தனால், எத்தனால் வரும். நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல மெத்தனால், எத்தனால் வரும். அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வரும், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வரும். நெக்ஸ்ட் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்ல வந்து கிளைகால் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைஹைட்ரிக்ல வந்து கிளிசரால் வரும். அப்போ இந்த லெசன்ல இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ், அதாவது என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்து காம்பவுண்ட்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், எதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை படிக்கணும், எதனுடைய அப்ளிகேஷன்ஸை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தனால் 1, எத்தனால் 1, கிளைகால் 1, அதுக்கப்புறம் கிளிசரால் 1. இது வரைக்கும் நம்ம +2ல நம்ம டீப்பாக நம்ம இந்த காம்பவுண்ட்ஸை பற்றி நம்ம ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ரைட். இப்போ அடுத்தது இந்த பக்கம் வாங்க. இது இப்போ வந்து இந்த அரோமேட்டிக் ஆல்கஹால் அப்படின்னு சொன்னால் என்ன? அரோமா அப்படின்னாலே ப்ளசன்ட் ஸ்மெல்லிங் அப்படின்னு அர்த்தம். ப்ளசன்ட் ஸ்மெல்லிங் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பென்சீன் ரிங் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நிறைய இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து 1 or more பென்சீன் ரிங் இருக்கிறதுல நம்ம என்ன சொல்லணும்? அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நாப்தலின் பால்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? நாப்தலின் மாத் பால்ஸ், ரசகற்பூரம்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல ப்ளசன்ட் ஸ்மெல்லிங் வரும் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த அரோமேட்டிக் ஆல்கஹால்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது நம்ம ஃபர்தராக எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக நீங்கள் கிளாஸிஃபை பண்ண போகிறீங்க. ஒன்று வந்து நியூக்ளியர் டெரிவேட்டிவ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு நியூக்ளியர் டெரிவேட்டிவ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைட் செயின் டெரிவேட்டிவ். சைட் செயின் டெரிவேட்டிவ். அப்போ aromatic alcohols are further classified into nuclear derivative, another one is side chain derivative. இப்போ நம்ம ஒரு பென்சீன் ரிங் எடுத்துக்கிறோம்.
பென்சீன் ரிங் எப்படி ட்ரா பண்ணுவீங்க உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி 11th பென்சீன் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்துருக்கீங்க. இதுதான் பென்சீன். ஆல்டர்னேட்டிவ் பிளேஸில் டபுள் பாண்ட் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா உள்ள ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். இதுதான் பென்சீன். இந்த பென்சீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கார்பன் ஆட்டம் இருக்கும். இங்கே ஒரு C இருக்கும், ஒரு C1, C2, C3, C4, C5, C6. ஒவ்வொரு கார்னர்லையும் இந்த பாண்ட் மீட் பண்ணுற இடத்துல என்ன இருக்கும், ஒரு கார்பன் இருக்கும். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம ஒரு OH குரூப் போடுறோம். இந்த இடத்துல ஒரு OH குரூப் போடுறீங்க. இப்போ பென்சீனோட ஃபார்முலா என்ன, இந்த OH குரூப் இல்லாமல், இந்த OH குரூப் இல்லாமல் இதனுடைய ஃபார்முலா வந்து C6H6 அப்படின்னு சொல்லணும். இதனுடைய ஃபார்முலா வந்து C6H6 அதுதான் பென்சீனுடைய ஃபார்முலா. அதாவது ஒவ்வொரு இந்த கார்னர்லையும் ஒரு கார்பன் இருக்கும், அந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் கனெக்டாக இருக்கும். இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு C இருக்கும், ஒரு H இருக்கும், ஒரு C இருக்கும், ஒரு H இருக்கும். அப்போ 6 கார்பன் அண்ட் 6 ஹைட்ரஜன், இதான் வந்து பென்சீன் ரிங். இப்போ இந்த பென்சீன் ரிங்கில் நாம் என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துடணும். இந்த பிளேஸில் ஹைட்ரஜன் எடுத்துட்டு அந்த பிளேஸில் என்ன கனெக்ட் பண்ணுறீங்க, OH கனெக்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த ஃபார்முலா என்ன வரும், C6H5OH. மொத்தம் 6 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். இந்த இடத்துல 6 ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஒரு பிளேஸில் இருக்கிற ஹைட்ரஜனை எடுத்துட்டு நீங்கள் OH குரூப் போடுறீங்க. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் ஃபீனால். திஸ் இஸ் கால்டு ஃபீனால். அதாவது இந்த OH குரூப் வந்து பென்சீன் ரிங்கில் கனெக்ட் ஆகிருக்கும். இது ஒரு ஆல்கஹால் இல்லைங்களா? ஓகே, ஃபார்முலா என்ன வரும், C6H5OH. இப்போ கவனிங்க, இப்போ OH தான் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த OH தான் ஃபங்க்ஷனல் குரூப், ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த OH வந்து டைரக்டாக பென்சீன் ரிங்கோட கார்பனில் கனெக்டாக இருக்கிறதுனால இது நம்ம நியூக்ளியர் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லணும். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நியூக்ளியர் டெரிவேட்டிவ், அந்த பென்சீனோட நியூக்ளியஸில் கனெக்டாக இருக்குது. நியூக்ளியஸ் மீன்ஸ் அந்த பென்சீனுடைய 6 கார்பனில் டைரக்டாக என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு கார்பனில் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு கனெக்டாக இருக்கணும். இதை நம்ம நியூக்ளியர் டெரிவேட்டிவ். OH மட்டும் கிடையாது, வேற ஏதாவது ஃபங்க்ஷனல் குரூப்பு கூட அந்த பென்சீன் ரிங்கில் டைரக்டாக கனெக்ட் ஆயிருந்தா நம்ம என்ன சொல்லணும், நியூக்ளியர் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லணும். இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சு போச்சுங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த ஆல்கஹால் என்ற ஃபங்க்ஷனல் குரூப்பு பென்சீன் ரிங்கோட கார்பனில் டைரக்டாக கனெக்டாக இருக்கிறதுனால நம்ம அதை நியூக்ளியர் டெரிவேட்டிவ்னு சொல்கிறோம். அப்போது ஃபீனால் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் என்னது, நியூக்ளியர் டெரிவேட்டிவ். இதில் பென்சீன் ரிங் இருக்கிறதுனால இது வந்து அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ அதே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறீங்க, சைட் செயின் டெரிவேட்டிவ். இப்போ இந்த பென்சீனில் இந்த இடத்துல நான் வந்து CS3 போடுறேன். இதுக்கு பேர் வந்து டொலியீன். இது பேர் வந்து டொலியீன். ஃபார்முலா என்ன வரும், C6H5CH3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து C6H5 வந்துடும். ஏன்னா ஒரு H எடுத்துட்டீங்க, அதுக்கு பதிலாக இங்கே CS3 இருக்கு. இதான் டொலியீன். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குல்ல, அதில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துடணும். அவுட் ஆஃப் 3 ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு அந்த பிளேஸில் என்ன போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த OH குரூப்பை போடுறீங்க. இதுவும் ஆல்கஹால் தான், இதுவும் ஆல்கஹால், OH போட்டிருக்கீங்க. இப்போ இந்த OH குரூப் எங்கே இருக்கு, இது பென்சீன் ரிங்கில் டைரக்டாக கனெக்ட் ஆகல. இந்த கார்பன் வந்து சைட் செயின் அப்படின்னு சொல்லணும். இந்த கார்பன் வந்து சைட் செயின், பென்சீன் ரிங்கோட சைடில் கனெக்டாக இருக்கு. அப்போ இந்த ஹைட்ராக்சில் குரூப் வந்து பென்சீன் ரிங்கோட சைட் செயினில் கனெக்ட் ஆகிறதுனால இதை நம்ம சைட் செயின் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் பென்சைல் ஆல்கஹால். திஸ் காம்பவுண்ட் நேம் இஸ் கால்டு பென்சைல், YL, பென்சைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். அப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் அரோமேட்டிக் ஆல்கஹால் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும், பென்சைல் ஆல்கஹால் எழுதணும். ஆக்சுவலாக இந்த நியூக்ளியர் டெரிவேட்டிவ் ஃபீனால் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபீனால் வந்து ஒரு வாஸ்டான ஒரு ஃபேமிலி. ஏன்னா ஃபீனால்குள்ளேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. அப்போ இந்த லெசனில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபீனாலை வந்து ஒரு செப்பரேட் ஃபேமிலியாகவே கொண்டு போயிடுறாங்க ஆல்கஹாலில். ஸோ அதில் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அரோமேட்டிக் ஆல்கஹால் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் வந்து மோஸ்ட்லி ஃபீனாலை கொண்டு வர மாட்டாங்க. எதை கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பென்சைல் ஆல்கஹாலை தான் அரோமேட்டிக் ஆல்கஹாலை கொண்டு வருவாங்க. இது வந்து ஒரு செப்பரேட் ஃபேமிலியாக நம்ம அந்த ஃபீனால் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அதை செப்பரேட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து ஆல்கஹால்ஸுடைய கிளாசிஃபிகேஷன். ஸோ ஆல்கஹால்ஸ் வந்து மேஜராக எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறாங்கன்னா அலிஃபேட்டிக், அரோமேட்டிக். அலிஃபேட்டிக்கில் மோனோஹைட்ரிக், பாலிஹைட்ரிக். எக்ஸாம்பிள் ஃபார் மோனோஹைட்ரிக் மெத்தனால், எத்தனால். இப்போ பாலிஹைட்ரிக் வந்து மேஜராக டைஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக், கிளைகால் அண்டு கிளிசரால்.
அரோமேட்டிக் ஆல்கஹாலில் நியூக்ளியர் டெரிவேட்டிவ்க்கு வந்து ஃபீனால், சைட் செயின் டெரிவேட்டிவ் வந்து பென்சைல் ஆல்கஹால். இப்போது இந்த லெசனில் இப்போ இந்த கிளாசிஃபிகேஷனை வச்சு நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வரலாம் இல்லைங்களா? இந்த லெசனில் என்னென்ன காம்பவுண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் காம்பவுண்டு, எதெல்லாம் நாம் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மெத்தனால், இன்னொன்று எத்தனால் மோனோஹைட்ரிக்கில், அடுத்து டைஹைட்ரிக்கில் கிளைகால், ட்ரைஹைட்ரிக்கில் கிளிசரால், அதுக்கப்புறம் அரோமேட்டிக் ஆல்கஹாலில் ஒன்று ஃபீனால், இன்னொன்று பென்சைல் ஆல்கஹால். ஸோ இந்த காம்பவுண்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், லெசனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த காம்பவுண்ட்ஸுடைய ஃபார்முலா, ஸ்ட்ரக்சர்ஸு, ஐயூபிஎஸ்சி நேம், காமன் நேம் இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். மெத்தனால், எத்தனால், கிளைகால், கிளிசரால், ஃபீனால் அண்டு பென்சைல் ஆல்கஹால். இப்போ நான் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். Give one example of aromatic alcohol, benzyl alcohol. So what is the formula of benzyl alcohol? C6H5CH2OH. இந்த இடத்துல அந்த 3 ஹைட்ரஜன் எடுத்துட்டு என்ன போடுறீங்க, OH குரூப் நாம இப்படி போடுறோம். கிளியருங்களா? ஓகே ரைட். அப்போ வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் நியூக்ளியர் டெரிவேட்டிவ் ஃபீனால். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் டைஹைட்ரிக் ஆல்கஹால் கிளைகால். எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் கிளிசரால். வாட் இஸ் த IUPAC நேம் ஆஃப் கிளைகால்? ஈத்தேன் 1,2 டயால். What is the IUPAC name of glycerol? Propane 1,2,3 triol. What is the formula of vinyl alcohol? CH2 double bond CHOH. What is the formula of allyl alcohol? CH2 double bond CH single bond CH2OH. So இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம இந்த ஆல்கஹால்ஸை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை இன்னொரு முறை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஆல்கஹால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் OH குரூப் வச்சு கிளாஸிஃபை பண்ணிங்க. ஒரு OH குரூப் இருந்தால் மோனோஹைட்ரிக், 2 OH இருந்தால் டைஹைட்ரிக், 3 இருந்தால் ட்ரைஹைட்ரிக், ஓப்பன் செயினாக இருந்தால் அலிஃபேட்டிக், பென்சீன் வந்து அரோமேட்டிக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ஆல்கஹால்ஸ் பார்த்தீங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால் பேஸ்ட் ஆன் ஹைபிரிடைசேஷன். நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து 11th ஸ்டாண்டர்டில் இந்த ஹைபிரிடைசேஷன் கான்செப்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ சில ஆல்கஹால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பனில் கனெக்டாக இருக்கு இல்லையா, அந்த OH குரூப் கார்பனில் கனெக்டாக இருக்கு இல்லையா, எந்த கார்பனில் அது கனெக்டாக இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ இப்போது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா sp3, புரியுதுங்களா, sp3 ஹைபிரிடைசேஷன் ஒன்று பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா sp2 ஹைபிரிடைசேஷன் ஒன்று பார்க்க போகிறீங்க. அந்த ஆல்கஹால் கனெக்டாக இருக்கிற அந்த கார்பனை பொறுத்து sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆல்கஹால்ஸ், sp2 ஹைபிரிடைஸ்ட் ஆல்கஹால்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ sp3 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்னா எல்லா எக்ஸாம்பிள்ஸ் வந்துடும். அதாவது மெத்தனால் வந்துடும், அதே மாதிரி எத்தனால் வந்துடும். இந்த ஃபேமிலியில் அடுத்து வந்து ப்ரொபனால், பியூட்டனால் அப்படி எழுதிக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்லைல் ஆல்கஹால், அல்லைல் ஆல்கஹால். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பென்சைல் ஆல்கஹால். பென்சைல் ஆல்கஹால் வந்து அரோமேட்டிக்கில் வந்துடும் இல்லைங்களா. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அரோமேட்டிக்கில் பார்த்தீங்க. இந்த அரோமேட்டிக் ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆல்கஹால்ஸ் தான். ஓகே, sp2ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வினைல் ஆல்கஹால் வரும். வினைல் ஆல்கஹால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துருக்கீங்க. இது ஒரு அன்சாச்சுரேட்டட் ஆல்கஹால். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனால். ஃபீனால் வந்து ஒரு உங்களுக்கு அரோமேட்டிக் ஆல்கஹாலில் வந்துடும். ஓகே, இப்போ பொதுவாக sp3 கார்பன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ ஒரு கார்பன் எடுத்துக்கிறீங்க. ஸோ கார்பனுடைய வேலன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இல்லை 4 பாண்ட்ஸ் இருக்கும். கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 6. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2 and 4 அப்படின்னு எழுதுவீங்க. அவுட்டர் மோஸ்ட்டில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ அதனுடைய வேலன்சி வந்து பார்த்தீங்கன்னா 4. வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, வேலன்சி வந்து 4. இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கிறீங்க. இந்த கார்பனோட இந்த 4 பாண்ட்ஸில் 4 ஆட்டம்ஸ் கனெக்டாக இருந்தால் நம்ம இது என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா டெட்ராஹெட்ரல் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட்ராஹெட்ரல் ஷேப். டெட்ராஹெட்ரல் ஷேப். இந்த டெட்ராஹெட்ரல் ஷேப்ல இருக்கும்போது இந்த கார்பன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் அப்படின்னு சொல்லணும். இதான் sp3. இந்த C போட்டிருக்கு இல்லையா, இந்த மாதிரி 4 குரூப்போட கனெக்டா இருக்கும்போது திஸ் கார்பன் ஆட்டம் இஸ் நத்திங் பட் sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் அப்படின்னு சொல்லணும். என்ன ஷேப்ல இருக்கும்? sp3 வந்து அந்த காம்பவுண்ட் வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப்ல இருக்கும். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மெத்தனால் எடுத்துக்கங்க. மெத்தனால் ஃபார்முலா என்ன?
மெத்தனால் வந்து CH3OH. இப்போ இந்த கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்களேன், 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஸோ 1, அதுக்கப்புறம் வந்து 2 and 3 ஹைட்ரஜன் ஆட்டம். CH3 இந்த இடத்துல போட்டுக்கிறீங்க, நாம OH போட்டுக்கிறோம், CH3OH. This is clear. அப்போ இதான் வந்து மெத்தனால் ஃபார்முலா, CH3OH. இங்கே இருக்கு பாருங்க ஃபார்முலா. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி எழுதலாம். இப்போ இதில் எது ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த OH குரூப் தான் ஃபங்க்ஷனல் குரூப். புரியுதுங்களா? இப்போ இந்த OH குரூப் எந்த கார்பனில் கனெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் ஆட்டம். புரியுதுங்களா? அப்போது இந்த ஆல்கஹால் வந்து ஒரு மெத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தனால் வந்து எக்ஸாம்பிளாக sp3 ஹைபிரிடைஸ்டு ஆல்கஹால். ஆக்சுவலாக அந்த கார்பனில் வந்து 4 சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கணும், 1 2 3. புரியுதுங்களா? ஒரு பாண்டில் OH குரூப் இருக்கும், மற்ற பாண்டில் வேறு வேறு குரூப் வந்து கனெக்டாக இருக்கும். ஓகே, ஷேப் வந்து என்னவா வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல் ஷேப்பாக வரணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஆல்கஹால் எத்தனால். எத்தனால் ஃபார்முலா பாருங்க, C2H5OH. C2H5OH. ஸோ இந்த எத்தனாலில் நான் என்ன பண்ணுறேன், இந்த எத்தனால் ஸ்ட்ரக்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும், CH3CH2OH அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த கார்பன் இருக்கு இல்லைங்களா, இந்த OH கனெக்ட் ஆன கார்பன் தான் sp3 கார்பன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும், OH, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இன்னொரு பாண்டில் என்ன போட்டுக்கிறீங்க, CH3 போட்டுக்கிறோம். இந்த CH3 இருக்கு இல்லைங்களா, இதுதான் இது CH3. நெக்ஸ்ட் CH2 இருக்கு இல்லைங்களா, C2 ஹைட்ரஜன் இங்கே இருக்குது, இங்கே OH இருக்குது. அப்போ இந்த ஷேப்பை பாருங்கள், இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 அகைன் என்ன ஷேப்பில் இருக்குது, டெட்ராஹெட்ரல் ஷேப். அப்போ இந்த கார்பன் தான் என்ன கார்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sp3 கார்பன். அகைன் இட் இஸ் a டெட்ராஹெட்ரல் ஷேப். அப்போ மெத்தனால் வந்து sp3 கார்பன், எத்தனால்ல இந்த OH குரூப் அகைன் கனெக்டிங் இன் sp3 கார்பன். இதே மாதிரி தான் ப்ரொப்பனால். ப்ரொப்பனாலில் என்ன பண்ணோம், இந்த குரூப் மாறும், இந்த குரூப் மாறிட்டே இருக்கும். ப்ரொப்பனால் பியூட்டனாலில் இந்த குரூப் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகே, அப்போ மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலில் மெத்தனால், எத்தனால், ப்ரொப்பனால், பியூட்டனால் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ sp3 அப்படின்னு சொன்னால் அதில் 4 குரூப்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும், ஷேப் வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், அல்லைல் ஆல்கஹால். அல்லைல் ஆல்கஹால், இப்போ அல்லைல் ஆல்கஹால் ஃபார்முலா என்ன, CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2OH. இதான் அல்லைல் ஆல்கஹால். இந்த ஃபார்முலா பாருங்கள், இந்த குரூப் தான் நம்ம அல்லைல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்லணும், அல்லைல். இந்த குரூப்பை பார்த்துக்கங்க, இந்த குரூப்பை பார்த்துக்கங்க. திஸ் குரூப் இஸ் கால்டு அல்லைல். இந்த இடத்துல நான் OH போட்டால் அல்லைல் ஆல்கஹால், குளோரின் போட்டிங்கன்னா அல்லைல் குளோரைட். புரியுதுங்களா? ஓகே, அப்போ இந்த அல்லைலில் இங்கே பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல தான் OH கனெக்டாக இருக்கு, இந்த இடத்துல தான் இந்த கார்பனில் தான் OH கனெக்டாக இருக்குது. அப்போ இந்த கார்பன் என்ன கார்பன் அப்படின்னு பார்க்குறோம். இந்த கார்பன் sp3 கார்பனா இல்லை sp2 கார்பனான்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா யூ டேக் திஸ் கார்பன் ஆட்டம் இஸ் sp3 கார்பன் ஆட்டம். இந்த கார்பன் எடுத்துக்கங்க, அந்த கார்பனில் எத்தனை H இருக்கு பாருங்களேன். அந்த கார்பனில் வந்து இந்த மாதிரி 4 பாண்டு போட்டுக்கிறீங்க. இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, 2 ஹைட்ரஜன், ஒரு OH குரூப் இருக்குது. திஸ் இஸ் கிளியர். ஸோ இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் ஒரு OH குரூப் இருக்குது, 2 ஹைட்ரஜன் போட்ட ஒரு OH குரூப் போட்டேன். இப்போ இந்த பக்கம் என்ன குரூப் இருக்குன்னு பாருங்க, இந்த பக்கம் வந்து CH2 டபுள் பாண்ட் CH. இந்த மாதிரி எழுதணும். இப்படி எழுதும்போது நமக்கு டெட்ராஹெட்ரல் ஷேப் கிடைக்குது. நவ் திஸ் கார்பன் ஆட்டம் இஸ் sp3 கார்பன் ஆட்டம். நவ் திஸ் OH group is connected at sp3 கார்பன் ஆட்டம். அப்போ அல்லைல் ஆல்கஹாலும் எக்ஸாம்பிள் ஆஃப் sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆல்கஹால். நெக்ஸ்ட் வந்து when you take benzyl alcohol. So benzyl alcohol என்ன ஃபார்முலா, C6H5CH2. முன்னாடியே பார்த்துட்டீங்க. This group is called benzyl. C6H5CH2 அப்படின்னு வந்தால் பென்சைல் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறீங்க, OH போட்டுக்கிறீங்க. இதான் வந்து பென்சைல் ஆல்கஹால். ஓகே, இந்த பென்சைல் ஆல்கஹாலில் இந்த OH குரூப் கனெக்டாக இருக்கிற இந்த கார்பன் என்ன கார்பன் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து sp3 இல்லை sp2 பார்க்கணும். போட்டு பார்த்துடலாமா? இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கங்க. இந்த கார்பனுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி 4 பாண்ட்ஸ் போட்டுக்கிறீங்க. இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 1 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இன்னொரு பாண்டில் என்ன இருக்குது, OH குரூப் இருக்குது,
இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க C6H5. again என்ன ஷேப் வந்திருக்கு, நமக்கு டெட்ராஹெட்ரல் ஷேப் வந்திருக்கு, 4 bonds வந்திருக்கு. now this carbon atom is sp3 hybridized carbon atom. இந்த இடத்துல OH group எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா sp3 கார்பன்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ எந்த ஆல்கஹால்லாம் அந்த OH group sp3 கார்பன் ஆட்டத்தில் கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தனால், எத்தனால், புரோப்பனால், பியூட்டனால் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அடுத்து அலைல் ஆல்கஹால், அடுத்து வந்து அரோமேட்டிக் ஆல்கஹால் வந்து sp3 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் ஆட்டத்தில் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த பக்கம் sp2 கார்பன். எந்த ஆல்கஹாலில் sp2 கார்பன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. இப்போ பொதுவாக sp2 அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பனோட உங்களுக்கு டோட்டலாக நமக்கு என்ன வரும், இந்த மாதிரி 3 குரூப்ஸ் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இதில் ஒரு குரூப் வந்து டபுள் பாண்டில் கூட கனெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது நமக்கு வந்து இது வந்து sp2 கார்பன் அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க sp3ல என்ன ஷேப் வந்தது, டெட்ராஹெட்ரல் 4 குரூப் கனெக்ட் ஆகிருக்கு, டெட்ராஹெட்ரல் வந்தது. ஆனால் sp2ல வந்து 3 குரூப் தான் கனெக்ட் ஆகிருக்கும். என்ன ஷேப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் ஷேப் வரும், ட்ரைகோனல் ஷேப் வரும். புரியுதுங்களா? அப்போ sp2 ஹைபிரிடைஸ்ட்னா ஷேப் வந்து ட்ரைகோனல், 3 குரூப்ஸ் தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ யூ டேக் வினைல் ஆல்கஹால் CH2 டபுள் பாண்ட் CH, இந்த குரூப்புக்கு பேர் தான் வினைல். CH2 டபுள் பாண்ட் CHனா வினைல். இந்த இடத்துல நான் OH போட்டா அதுக்கு பேர் வினைல் ஆல்கஹால், இதுக்கு பேர் வினைல் ஆல்கஹால். இந்த இடத்துல இங்கே குளோரின் போட்டிங்கன்னா வினைல் குளோரைட். PVC கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலி வினைல் குளோரைட், இதான் அது வினைல் இந்த குரூப். ஓகே, இப்போ இந்த வினைல் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கார்பன்ல OH குரூப் கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இதுதான் வந்து OH இல்லையா, இதுதான் ஆல்கஹால். எந்த கார்பன்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா இப்போ இந்த கார்பன்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த கார்பன் என்ன கார்பன், இது sp3 sp2 பார்க்க போறீங்க இல்லைங்களா? ஓகே, இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கிறீங்க. இதில் பாருங்களேன், ஒரு ஹைட்ரஜன் கனெக்ட் ஆயிருக்கா, ஒரு பக்கம் என்ன கனெக்ட் ஆயிருக்கு, ஒரு பக்கம் வந்து OH கனெக்ட் ஆயிருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஹைட்ரஜன் கனெக்ட் ஆயிருக்கும், மீதி 2 பாண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 கனெக்ட் ஆயிருக்கும். யூ see that now. ஸோ CH2 இங்கே போட்டிருக்கேன், நெக்ஸ்ட் டபுள் பாண்ட் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே C, இங்கே H, இங்கே OH போட்டிருக்கேன். இப்போ இந்த கார்பன் இருக்குல்ல, இந்த கார்பன்ல தான் OH கனெக்ட் ஆயிருக்கு, இந்த கார்பன்ல தான் OH கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த கார்பன் தான் நம்ம பார்க்கணும், இது sp3 sp2 பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது. அப்போ எந்த கார்பன்ல OH கனெக்ட் ஆயிருக்கோ அந்த கார்பன் sp3 sp2 பார்க்குறீங்க. ஓகே, now this carbon atom is nothing but sp2 hybridized carbon. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பனோட 1 2 3 குரூப் கனெக்ட் ஆயிருக்கு பாருங்களேன். இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ண என்ன ஷேப் வரும், என்ன ஷேப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரைகோனல் ஷேப்பில் வருது பாருங்க. அப்போ sp2 அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ட்ரைகோனல் ஷேப்பில் வரும், sp3 அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் வரும். அப்போ எந்த ஆல்கஹால்லாம் உங்களுக்கு அந்த டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் வருதோ ஸோ அது எல்லாமே வந்து sp3க்குள்ளே வந்துடும். இந்த ட்ரைகோனலில் வருது நம்ம sp2 அப்படின்னு சொல்லணும். அப்போது வினைல் ஆல்கஹால் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ sp2 ஹைபிரிடைஸ்ட் ஆல்கஹால். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீனால். அதே sp2ல அடுத்து நம்ம என்ன போட்டிருக்கோம், ஃபீனால் போட்டிருக்கோம். இப்போ ஃபீனால் ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க, அது வந்து ஒரு பென்சீன் ரிங் போட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நீங்கள் OH குரூப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, எந்த கார்பனில் OH குரூப் கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்களேன். எந்த கார்பன், இந்த கார்பனில் தான் OH குரூப் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த சர்க்கிள் பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் பிளேஸில் டபுள் பாண்ட் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பிளேஸில் டபுள் பாண்ட் போட்டு கூட நீங்கள் ஃபீனால் எழுதலாம். இப்போ எந்த இடத்துல அந்த OH கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள், இந்த கார்பனில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த கார்பன் என்ன கார்பன், அது sp3 இல்லை sp2 அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கார்பனோட ஒரு பாண்டில் OH கனெக்ட் ஆயிருக்கா, இந்த பக்கம் இங்கே ஒரு C கனெக்ட் ஆயிருக்குமா, இந்த பக்கம் ஒரு C கனெக்ட் ஆயிருக்கும். அப்போது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கார்பன் இதை வந்து மிடில் எலிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு ஷேப் பாருங்க, என்ன ஷேப் வருது பாருங்க, இதை கனெக்ட் பண்ண என்ன ஷேப் வரும், ஸோ யூல் கெட் எ ட்ரைகோனல் ஷேப். அப்போ திஸ் கார்பன் ஆட்டம் இஸ் sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் ஆட்டம். திஸ் கார்பன் ஆட்டம் இஸ் sp2. ஏன்னா இதனோட 1 2 3 குரூப் தான் கனெக்டாக இருக்கு, நமக்கு ட்ரைகோனல் ஷேப் கிடைக்குது. அப்போ இந்த OH குரூப் எங்க கனெக்டாக இருக்கு,
sp2 கார்பனில் கனெக்ட் ஆனதுனால இது வந்து sp2 ஹைபிரிடைஸ்ட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஒரு ஆல்கஹால் அந்த OH என்ற ஃபங்க்ஷனல் குரூப் எந்த கார்பனில் கனெக்ட் ஆயிருக்கு, sp3 கார்பனா இல்லை sp2 கார்பனா, அதை பேஸ் பண்ணி நாம் என்ன பண்ணுறோம், ஸோ கிளாசிஃபை பண்ணுறோம் ஆல்கஹால்ஸை. இதில் வந்து எதெல்லாம் sp3 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலில் மேக்ஸிமம் வந்து மெத்தனால், எத்தனால், ப்ரொப்பனால், பியூட்டனால், பென்டனால் எல்லாமே வந்து sp3க்குள்ளே வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அல்லைல் ஆல்கஹால், அடுத்து வந்து அரோமேட்டிக்கில் பென்சைல் ஆல்கஹால். ஓகே, ஸோ அப்போ எக்ஸாம்பிளாக sp2 ஹைபிரிடைஸ்ட் ஆல்கஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா வினைல் ஆல்கஹாலும் ஃபீனாலும் நமக்கு இருக்கிற டாப்பிக்கில் வந்து ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து மெயினான எக்ஸாம்பிள்ஸ். அப்போ நீங்கள் ஆல்கஹால்ஸை வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் செயினா க்ளோஸ்டு செயினா, அதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் ஹைட்ராக்சில் குரூப்பு. இப்போ வந்து நம்ம எடுத்து என்ன பார்த்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தட் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் கார்பனை வந்து ஆல்கஹால்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸோ ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஆல்கஹால்ஸ் பற்றி ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த டாபிக் நம்ம மீதி வரக்கூடிய கிளாஸில் பார்க்க போகிறோம்.